நம்ம இப்போ அடுத்து பார்க்க இருக்கிறது வந்து எக்ஸசைஸ் 2.5ல 7th sum. என்ன 7th sum என்னன்னா, if z1, z2 and z3 are three complex number, மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்கு, such that அதோட வேல்யூஸ் மாடலஸ் வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. மாடலஸ் ஆஃப் z1 is equal to 1, மாடலஸ் ஆஃப் z2 is equal to 2 and மாடலஸ் ஆஃப் z3 is equal to 3 and மாடலஸ் ஆஃப் z1 plus z2 plus z3 is equal to 1. So இதெல்லாம் கொடுத்துருக்கு. So we have to prove, we have to show that modulus of 9 z1 z2 plus 4 z1 z3 plus z2 z3 is equal to 6 அப்படின்னு prove பண்ணணும். Right. Very simple question. பார்த்தீங்கன்னா modulus of z1 is equal to 1 கொடுத்திருக்கான். Modulus of z1 is equal to 1 கொடுத்திருக்கான். From this, modulus of z1 squared is also 1. 1 squared is 1. Modulus of z squared எப்படி எழுதலாம்? z1 bar is equal to 1. Then implies நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா z1 is equal to 1 by modulus of z1 bar அப்படின்னு modulus of z1 bar அப்படின்னு. அடுத்தது z2 modulus of z2 is equal to 2. Then implies modulus of z2 ஓட square value 2 square is 4. அப்ப z2 bar is equal to 4. Then implies z2 is equal to 4 by z2 bar. இதே மாதிரி z3 கொடுத்திருக்கான், modulus of z3 is equal to 3 கொடுத்திருக்கான். Then implies modulus of z3 squared is equal to 3 squared is 9. Then implies z3 bar is equal to 9. Then implies z3 is equal to 9 by z3 bar. So நமக்கு இந்த மூணு கிடைச்சிச்சு. So இந்த இதுதான் நமக்கு important points. ரைட்டா? இங்கே என்ன கொடுத்திருக்கு? modulus of z1 plus z2 z3 is equal to 1. So first எடுத்துக்கலாம். z1 plus z2 plus z3 is equal to 1 by z1 bar plus 1 by z2 bar plus 1 by z3 bar. ரைட்டா? சரி, இப்போ அடுத்தது LCM எடுத்துடலாம். That is equal to LCM எடுத்தோம்னா z1 z2 z3 பார் எல்லாத்துக்கும் சேர்த்து ஹோல் பாரும் போட்டுக்கலாம். ஏன்னா ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவலாக பார் எடுத்துட்டு மல்டி பண்ணணும் தான், மல்டி பண்ணிட்டு பார் எடுக்கிறது தான். தட் இஸ் LCM. இப்போ இதை தவிர மேலே எனக்கு z2 z3 இருக்கு. அப்போ மேலே வருவது z2 z3 பார். சரியா? பார் இங்கே அதை தனித்தனி பாராலும் போட்டாலும் சரி, நமக்கு தனித்தனியாக இருக்கணும், தனித்தனியாக போட்டாலும் ஒன்றும் தப்பே கிடையாது. அடுத்தது இங்கே வரும்போது ப்ளஸ் இங்கே தப்பு பண்ணிக்கணும். z1 4 z1 இங்கே 9 பார் இருக்குது. z1 is equal to 1 by z1 bar, z2 is equal to 4 by z2 bar, z3 is equal to 9 by z3 bar. அப்போ நம்ம z1 பண்ணுறோம். z2 by z1 z3 bar இருக்கு. அப்ப 4 into z1 bar z3 bar. இங்க 9 into z3 bar பாக பாக்கி z1 bar z2 bar. ரைட்டா? நெக்ஸ்ட் இதுக்கு ரெண்டு பக்கம் மாடுலஸ் எடுக்கணும். மாடுலஸ் எடுத்தா என்ன பண்ணணும்? எப்படி மாடுலஸ்? மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 plus z3 is equal to modulus of z2 z3 bar. Yeah, z2 z3 one tantaniya bar plus 4 z1 z1 bar z3 bar plus 9 z1 bar z2 bar. அதுக்கு மாடுலஸ். சரியா? that one divided by modulus of
Z1 தனித்தனியா மாதிரி Z2 Z3 பார் இருக்கும். இதோட வேல்யூ கொடுத்திருக்கு 1 ன்னு கொடுத்திருக்காங்க. So then 1 is equal to இங்க நம்ம இதெல்லாம் क्वेश्चन இருக்கிற ஆர்டர்ல மாத்தி எழுதிக்கலாம். இங்க 9Z1 நான் கடைசியா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அது கூட எழுதிக்கலாம். 9Z1 Z2 ஏனா ஹோல் பார் இருக்குன்னா 9Z1 அடுத்து 4Z1 Z3 plus Z2 Z3 அதுக்கு ஹோல் பார் divided by இதோட வேல்யூ நம்ம டைரக்டாவே கூட எழுதிக்கலாம். என்னன்னு modulus of Z1 bar Z2 1 equal so 1 into 2 into 3 1 into 2 into 3 6 cross multiply பண்ணா 6 is equal to bar அப்படியே எடுத்தது தானே. இப்போ இதுக்கு பார் எடுத்தாலும் அதே தான் 9Z1 Z2 plus 4Z1 9Z1 Z2 4Z1 Z3 plus Z2 Z3 so is equal to 9. Prove பண்ணியாச்சு. Then question 9Z1 Z2 plus 4Z1 Z3 plus Z2 Z3 is equal to 6. Prove பண்ணியாச்சு. Clear ஆச்சா? Right. திருப்பி ஒரு தடவை பார்த்தலாம். என்ன கொடுத்திருக்கு அப்படின்னா if Z1 Z2 and Z3 are three complex number such that modulus of Z1 is equal to 1 modulus of Z2 is equal to modulus of Z3 is equal to 3 and modulus of Z1 plus Z2 plus Z3 is equal to 1 கொடுத்திருக்கு. We have to find or we have to prove 9Z1 Z2 plus 4Z1 Z3 plus Z2 Z3 is equal to 6 அப்படின்னு prove பண்ணலாம். Modulus of Z1 is equal to 1 எடுத்து அது modulus of Z1 squared 1 so Z1 bar is equal to 1 அதுல இருந்து Z1 is equal to 1 by Z1 bar இதே மாதிரியே Z2 Z3 எல்லாத்துக்கும் போட்டுக்கிறோம் 4 by Z2 bar 9 by Z3 bar. அப்போ क्वेश्चनல வந்து Z1 Z2 Z3 equal to 1 கொடுத்தனால ஃபர்ஸ்ட் அதை எடுத்துக்கிறோம். அதை ஆட் பண்ணும்போது நமக்கு LCM எடுத்து சிம்ப்ளை பண்றோம். சிம்ப்ளை பண்ணி ரெண்டு பக்கமும் மாடுலஸ் எடுக்கணும். மாடுலஸ் வேல்யூ எடுக்கும்போது நமக்கு என்னது மாடுலஸ் ஆஃப் Z1 plus Z2 plus Z3 வந்து 1 ன்னு கொடுத்திருக்கிறதுனால அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறோம். அதே மாதிரி இங்க வந்து அதே மாதிரி தான் மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 Z3 ஓட வேல்யூ கொடுத்துட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா அதுக்கு Z bar is also equal to modulus of Z bar is also equal to modulus of Z. அதனால அதை எழுதிட்டு so prove பண்ணிட்டோம். Right?